நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்களா? பேங்க்கு கொடுக்கக்கூடிய மினிமம் அமௌண்ட்டுங்கிறது ஒரு ட்ராப். அது எப்படின்னு தெரியுமா? உங்கள் பில் அமௌண்ட்டு 10,000 இருக்குதுன்னு வச்சுங்க. பேங்க்கு மினிமம் அமௌண்ட்டு 500 கட்டினா போகிறோம்பாங்க. நம்மளும் அப்பாடான்னு பரவாயில்ல அப்படின்ட்டு இருந்துருவோம். ஆனால் மீதம் உள்ள 9,500 அவங்க இன்ட்ரெஸ்ட் எப்படி சார்ஜ் பண்ணுவாங்கன்னா மினிமம் 36% to 42% சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் மினிமம் அமௌண்ட்டு அவங்க சொல்கிறாப்புல 500 மட்டும் கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கடனை அடைக்கவே உங்களுக்கு பல வருஷங்கள் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற செலவுகளுக்கும் அந்த நாள் முதலே வட்டியும் ஏற ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணணும்னா டோட்டல் டியூ அமௌண்ட்டும் ஒரே தவணையில் கட்டிடுங்க. ஸோ முடிஞ்சால் 2 நாளைக்கு முன்னாடியே கூட கட்டிடுங்க. ஸோ இதனால் ரிவார்ட் பாயிண்ட்ஸு நமக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும். தயவுசெய்து வட்டியை அதிகமாக கட்ட வேண்டாம். கிரெடிட் கார்டில் கடன் வாங்கி நிறைய பேர் சிக்கி தவிக்கிறாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சிபில் ஸ்கோரை பற்றி தெரியணுமா? எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரீலில் அதை பற்றி பார்க்கலாம்.